உங்க வீட்ல வெற்றிலை கொடி இருக்கா? சரியாக வைக்காவிட்டால் ஏற்படும் கஷ்டங்கள் இப்படி இல்லைன்னா மாத்திடுங்க. நம் முன்னோர்கள் சில தாவரங்களை வீட்டு வளாகத்தில் நேரடியாக வளர்ப்பதை கண்டிப்பாக தவிர்ப்பார்கள். அந்த வகையில் வெற்றிலை வீட்டில் வளரக்கூடாது என்பதையும் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இது வெறும் நம்பிக்கையா அல்லது அதற்கு பின்னால் இருக்கின்ற அறிவியல் ஆன்மீக விளக்கமா என்பதை ஆராய்வோம். வெற்றிலை ஒரு கொடி வகையைச் சேர்ந்த தாவரமாகும். இதற்கான சிறந்த வளர்ச்சி இடம் ஆழமான மண், நிழல் சூழல், அதிக ஈரப்பதம், வீட்டின் சுவர் அல்லது செடி வளர்க்கும் இடங்களில் வளர்த்தால் இது சுவர்களை சிதைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெற்றிலை வளரும் போது அதன் வேர்கள் சுவர் மீது படர்ந்து செல்லும் தன்மை கொண்டவை. இதனால் வீட்டின் வாஸ்துவிலும் பாதிப்பு ஏற்படலாம் என நம்பப்படுகிறது. நம் முன்னோர்கள் வீடு கட்டும் பொழுது ஒவ்வொரு செயற்கூறுக்கும் தனி இடம் வைத்தனர். வீடு மனிதன் வசிப்பதற்காக, தொழுவம் மாடுகள் இருப்பதற்காக, பட்டி ஆடுகள் வளர்த்த இடம், கொல்லை மரக்கறிகள், மூலிகைகள், கொடி தாவரங்களை வளர்க்கும் பகுதி. இதில் கொல்லை பகுதிதான் வெற்றிலை போன்ற கொடியை வளர்க்க ஏற்ற இடமாக கருதப்படுகிறது. இது வீட்டின் பின்புறம் அல்லது பிரத்யேகமாக தோட்டமாக இருந்தது. வீட்டின் உள்ளே வளர்த்தால் என்னவாகும்? இருளும் ஈரமும் அதிகம் தேவைப்படும் வெற்றிலை வீட்டின் குளிர்ந்த நிழலான பகுதியில் வளர்க்க முயற்சிக்கிறோம். இதனால் இடம்பெயர்ந்த ஈரப்பதம் மற்றும் பூஞ்சை தொற்றுக்கள் உண்டாக வாய்ப்புள்ளது. வாஸ்து ரீதியாக கொடி தாவரம் உள்ளே வளர்த்தால் வீட்டின் நிதைத்தடைகள், எண்ணெய் சுழற்சி ஏற்படும். குடும்ப உறவு பிணைப்பு தளர்வு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. வெற்றிலை வீட்டில் வளர்க்க கூடாது என்று கூறியதற்கு பின்னால் ஆன்மீக நம்பிக்கையும் பிராக்டிக்கல் அறிவும் இருக்கின்றது. வீட்டின் சுவர் அல்லது வாஸ்து பகுதிகளில் பதிந்து கொடி வளர்வது சுவரை பாதிக்கும் என்பதோடு குடும்ப வாழ்வில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. எனவே இதை போல வளர்ச்சி பரப்பல் கொண்ட கொடி தாவரங்களை வீட்டின் பின்புற கொல்லை பகுதியில் மட்டுமே வளர்ப்பதே நம் முன்னோர்களின் அறிவு வழிகாட்டுதலுமாகும். வெற்றிலை போன்ற கொடி தாவரங்கள் ஒரு இடத்தில் வளரத் தொடங்கினால் அதை கட்டுப்படுத்துவது சிரமமாகும். கட்டிடங்கள், சுவர்கள், மரச்சட்டைகள் போன்றவற்றில் அதன் வேர்கள் பதிந்து செல்லும் தன்மை கொண்டது. இதனால் நெகிழ்வான இந்த தாவரம் வீட்டு அமைப்பை சேதப்படுத்தும் அபாயம் உண்டு. அது மட்டுமல்லாது இத்தகைய தாவரங்கள் எப்போதும் ஏதாவது மீது பற்றி கொண்டே வளர வேண்டும் என்பதால் அவை பிராண சக்தியை உறிஞ்சும் வகையில் விளங்கும் எனும் நம்பிக்கையும் பழமொழிகளிலும் உண்டு. இதனால் வீட்டின் உள்ளகத்தில் இந்த தாவரங்களை வளர்ப்பது நலமில்லை என கருதப்படுகிறது.